பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பார்ந்த சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ரமலானை எப்படி நாம் வரவேற்பது, ரமலானுக்காக எப்படி ப்ரிப்பேர் ஆகுது என்பதை பற்றி சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல ரமலானை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 3 விஷயங்கள் ரமலானில் ரொம்ப முக்கியம். நோன்புங்கிறது ஃபர்லு. அது இல்லாமல் அந்த நோன்பை மெருகேற்றுவதற்காக, அந்த நோன்பை உயிருள்ள நோன்பாக ஆக்குவதற்காக 3 விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் சொல்லி மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது. முதல்ல என்னன்னா, இந்த ரமலானுக்கு ஏன் இவ்வளோ சிறப்பு வந்துச்சு? மற்ற 12 மாதங்கள் இருக்குது. 12 மாதத்தில் 11 மாதத்துக்கு இல்லாத சிறப்பு ரமலானுக்கு என்ன சிறப்பு? ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி சஹாபாக்களை ஞாபகப்படுத்தி ரமலானை பற்றி அதிகமாக ஞாபகப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க, சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நம்முடைய முன்னோர்கள் சலஃபு சாலிஹீன்கள் அழகான துவா சொல்லி கொடுத்துருக்காங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜப் மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு அதிகமான பரக்கத்துகளை செய்து ரமலான் வரை எங்களுடைய ஆயுள் நீடித்து வைப்பாயாக, ரமலான் வரை எங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாயாக அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ரமலான் என்பது சகோதரர்களே, நாம் ஆயுளை நீடிக்கும்படி ரமலான் வரையாவது உயிரோடு இருக்கணும் அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய அளவுக்கு ரமலான் ரொம்ப முக்கியமானது. இப்போ சில பேர் சொல்லுவாங்கல்ல, தன்னுடைய பேரப்பிள்ளை அவர் ரொம்ப பாசத்துக்குரிய பிள்ளை இருந்தால் அல்லாஹ் எப்படி எல்லாம் என் பேரப்பிள்ளை கல்யாணம் வரைக்காது என் ஹயாத்தை நீடிச்சு வை எல்லாம். அப்போ அவ்வளோ முக்கியத்துவமான பேரப்பிள்ளை, முக்கியமான கல்யாணம் அர்த்தம். அந்த மாதிரி ரமலான் எவ்வளோ முக்கியமாக இருந்துன்னா, எல்லாம் ரமலான் வரை என்னோட ஹயாத்தை நீடிச்சு வை, அதுக்கு முன்னாடி மூத்த கொடுத்துறாத. அப்போ எவ்வளோ முக்கியமான மாதங்கள் பெரிய சகோதரர்களே. அதனால ரமலானுக்காக நம்ம எப்பவுமே ப்ரிப்பேர் ஆரம்பிச்சிடும். ஏன்னு சொன்னால், ரஜம் என்பது ரமலானிலே அறுவடை செய்வதற்கான நன்மைகளை அறுவடை செய்வதற்காக, அல்லாஹ் ரஹ்மத்தை அறுவடை செய்வதற்காக விதை போடக்கூடிய மாதம் தான் ரஜபு. ஷாபான் தண்ணீர் உரம் ஊற்றக்கூடிய மாதம், ரமலான் அறுவடை செய்யக்கூடிய மாதம். அவர் ரஜபுல நம்ம விதை போடணும். இப்பவுமே என்ன விதை? இந்த ரமலான் என்னென்ன அமல் செய்யணும், என்னென்ன இபாதத் செய்யணும், இன்ஷா அல்லாஹ். போன வருஷம் எது மிஸ் ஆச்சோ அது இந்த வருஷம் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி இப்பவுமே உள்ளத்துல விதை போடுங்க. முதல்ல நியத் வைங்க, ரமலான் நல்லா அமல் செய்யணும், நல்ல இபாதத் செய்யணும், இன்ஷா அல்லாஹ் இந்த அமல் செய்யணும் அப்படின்னு முதல்ல விதை போடுங்க. ஷாபான்ல, இது ரஜப் மாசம், விதை போடுங்க. ஷாபான்ல இன்ஷா அல்லாஹ் அதற்காக தண்ணீர் ஊற்றி உரமேற்றுவோம். அது அல்லாஹ்வோட துவா செய்யறது, அதுக்கான ஏற்பாடு செய்யறது, ப்ரிப்பேர் பண்றது. ரமலான்ல அதை அறுவடை செய்வது. இந்த 3ஐயும் நாம் சரியாக செய்வோம். வரக்கூடிய ரமலான் நம்முடைய வாழ்வினுடைய ஒளிமயமான ரமலானாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக.